ஸோ நெக்ஸ்ட்டு சண்டே வேறு ஒரு நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஹாய் கைஸ், என்னோட நேம் விக்னேஷ். இது எட்டர்னல் மொபைல் சர்வீஸ். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மக்கிட்ட ஒரு சாம்சங் S23 அல்ட்ரா ஸோ லோகோ ரீஸ்டார்ட் கண்டிஷனில் நம்மக்கிட்ட வந்திருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ செகண்ட் பூட்டுக்கு அப்புறம் 1 UIன்னு சொல்லிட்டு வரும் இல்லையா சாம்சங்கில். ஸோ அதில் வந்து ரீஸ்டார்ட்டில் அப்படியே ரீஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கஸ்டமர் நம்மகிட்ட இது டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு தெரியும், இதெல்லாம் ரொம்ப காமனான இஷ்யூ சாம்சங்லேயும் ரெட்மிலையும். ஸோ லோகோ ஸ்டக்கு, லோகோ ரீஸ்டார்ட்னாவே ரேம் தான் இஷ்யூ. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ஸோ இந்த மாடலில் ரேமை மட்டும் ரீபால் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ரேமை 183 PPDயோடு நம்ம ரீபால் பண்ண போகிறது கிடையாது. ஸோ 220 PPDயில் தான் நம்ம ரீபால் பண்ண போகிறோம். ஓகே, நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் CPU பண்ணும்போது எஸ்பெஷலி இந்த ரெட்மி, சாம்சங் இந்த மாதிரி ஃபோன்ஸ் இருக்குது இல்லையா, CPU ஒர்க்ஸில் மட்டும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னாக்கா 183 யூஸ் பண்ணாதீங்க. ஸோ 220 PPD யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகிற கேசஸ் ரொம்ப மினிமமாக இருக்குது. ஓகே, ஸோ என்னோடய அனுபவத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போது S23 S சீரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் சாண்ட்விச் போர்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம CPU ஒர்க் பண்ண போகிறோம் இல்லையா, ஸோ சாண்ட்விச் போர்ட்ஸில் எந்த விதமான டேமேஜும் இருக்கக்கூடாதுங்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா CPU மட்டும் ஓப்பனாக தெரிகிற மாதிரி பண்ணிவிட்டு மீதி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா சில்வர் டேப், அதாவது ஹீட்சிங் டேப்பை நான் வந்து போட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன், க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போது ஃபஸ்ட்டு ரேமை மட்டும் நம்ம வந்து ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ இதுக்கான டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் 380 யூஸ் பண்ணுறேன், ஏர் வந்து 60 யூஸ் பண்ணுறேன். குயிக் 861 DW ப்ளோயரில். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரேம் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு டெட் போர்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் லைவ் போர்ட்ஸ்க்கு வாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா இதில் நம்மளுக்கு வெரி இம்பார்ட்டண்ட்டே வந்து டைமிங் தான். நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக இப்போ உள்ளே இன்சர்ட் பண்ணி புல் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா ரேம் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா பரவாயில்ல, நம்மளால் வேறு ரேம் சேஞ்ச் பண்ண முடியும். CPU மேலே இருக்கிற பேட்ஸ் எதுனா டேமேஜ் ஆகிடுச்சுனாக்கா ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டங்க. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம ரேம் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டோம் இல்லையா, ஸோ வித்தவுட் ரேம் என்ன பூட்டிங் எடுக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு அரௌண்ட் ஒரு 230 கிட்டனா வந்து ஸ்டக் ஆகுது, பேக் டு 0க்கு போல். அப்போ என்ன அர்த்தம், என்னோடய கீழே இருக்கிற CPU இன்னும் ஷார்ட் ஆகலை. ஸோ CPU ஷார்ட் ஆகலை இல்லையா, ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா இருக்கிற ரேமை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு ஓகே ரீபால் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், ஆஸ் யூஷுவல் பேஸ்டட் ஐசி க்ளீன் பண்ணுற மாதிரி நம்ம ரேமை க்ளீன் பண்ண போகிறோம். நான் கன்வர்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 220 PPD தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இருக்கிற லெட்ஸ் எல்லாமே கன்வெர்ட்டு 230 PPDக்கு நான் கன்வெர்ட் பண்ணுறேன். இதில் என்ன ஒரு டாஸ்க் அப்படின்னாக்கா மேலே இருக்கிற ரேம் 220 நம்ம வைக்க போகிறோம். CPU கீழே இருக்கிற லெட் இருக்கு இல்லையா, அதுவும் மேக்ஸிமம் நம்மளுக்கு 220 or 218 டிகிரி செல்சியஸ் PPD தான் இருக்கும். ஓகே, அதாவது கம்பெனி யூஸ் பண்ணுறது. நம்ம ரொம்ப நேரம் எக்ஸ்ட்ரா ஹீட் காமிச்சிட்டோம் அப்படின்னாக்கா CPUமே சேர்த்து ஷார்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இதுதான் இருக்கிறதுல நம்மளுக்கு இப்போ ஒரு டாஸ்க். ஓகே, ஸோ இப்போது ஃபஸ்ட்டு ரேம் ரீபால் பண்ணிடலாம். ஸோ 220 PPD தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஆஸ் யூஷுவல் நம்ம ரீபால் பண்ண போகிறோம். ஸோ ரீபால் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 300 டிகிரி செல்சியஸ், ஏர் வந்து 20 நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ ரேம் ரீபால் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ எதுக்காக நம்ம ஹையர் டிகிரி PPD நம்ம போகிறோம் அப்படின்னாக்கா ஓகே, ஸோ இது வந்து நம்ம ப்ராசஸர் தெரிய போகுது, இது வந்து ஓவர் ஹீட் ஆகும். ஓகே, ஸோ இப்போது ஹீட் டெசிபேஷன் டேப்பு நம்மளுக்கெல்லாம் வைக்கிறாங்க இல்லையா, வேப்பர் சேமர் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா. இப்போ ஹீட் எங்கேருந்து வருது, சிபியூக்கு அடுத்தது ரேமுக்கு வரும், ரேமுக்கு அடுத்தது ஷீல்டுக்கு வரும், அதுக்கப்புறம் தான் இருக்கிற வேப்பர் சேம்பரோ இல்லை கூலிங் சிஸ்டம் என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கெலாம் வரும். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்கா நம்ம 183 டவுன்கிரேட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, அதனால் நம்மளுக்கு லெட் ஆக்சைடாக ஃபார்ம் ஆகுதுன்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ட்ரை சால்டர் ஆகுதுன்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, என்ன ஆகும், திருப்பி எனக்கு அகெயின் ஒரு 1 மந்த்தோ இல்லை 10 டேஸ்லையோ திருப்பியும் சேம் ரீஸ்டார்ட் கம்ப்ளைனோ இல்லை டெட் கண்டிஷன்லேயோ வரும். ஸோ இதுக்காக தான் நம்ம திருப்பி என்ன பண்ணுறோம், 220 நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் CPU ரேம் ரீபால் பண்ணி வச்சாலும் இல்லை நீங்கள் இது வந்து டபுள் லேயர் இல்லையா, சிங்கிள் லேயர் CPU நீங்கள் ரீபால் பண்ணாலும் ஒன்ஸ் எல்லா சக்ஸஸ் ஆன பிறகு CPU மேலே தெர்மல் பேஸ்ட் இருக்கிறது நல்லது. ஓகேங்களா, இப்போ நம்ம ரேம் மட்டும் ப்ளேஸ் பண்ணியாச்சு.
இப்போ நம்ம செட் ஆன் ஆகுதா இல்லையா நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, செட் ஆன் ஆகிடுச்சுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஒரு பர்ஃபெக்ட் ஹேண்ட் ஸ்கில்லோட உங்கள் ஒரு மொபைலில் நீங்கள் சர்வீஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கோர்ஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகே, ஸோ மேக்ஸிமம் நம்ம கிளாஸஸ் எல்லாமே பார்த்திங்கனாக்கா லைவ் கிளாஸஸ் தான். ஸோ இந்த வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணது பார்த்திங்க அப்படின்னாக்கா லைவ் கிளாஸஸில் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய செட் எடுத்துகிட்டு வராங்க, அதையும் நம்ம சர்வீஸ் பண்ணி காமிப்போம். அதுக்கப்புறம் ஏன் அந்த ப்ராப்ளம் வருதுன்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் நம்ம கிளாஸஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னாக்கா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு சண்டே வேறு ஒரு நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.